இன்றைக்கு வெனிசுலாலையும் ஜப்பான்லையும் நடந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் எதை சொல்லுது? இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் அப்படிங்கிற செய்தியை தான் நமக்கு சொல்லுது. பைபிளில் இருக்கு, இயேசு தன்னுடைய அடையாளமாக பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று பைபிளில் எழுதியிருக்கு. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பாருங்க, எங்கே பார்த்தாலும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். அதனால பல ஆயிரம் பல லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு வெனிசுலால பல ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறார்கள். எங்கே பார்த்தாலும் யுத்தங்களை பற்றிய செய்திகள். இஸ்ரேலுக்கு எதிரான கடைசி கால யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு பக்கம் பஞ்சமும் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் கொள்ளை நோய். அப்போ இயேசுவின் ரகசிய வருகை சீக்கிரத்தில் இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவனுடைய 7 வருட ஆட்சியும் சீக்கிரத்தில் இருக்கிறது. இயேசுவின் பகிரங்க வருகையும் இருக்கிறது. நாம் ஆயத்தமாவோம்.